மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இதை பற்றின குறிப்புகள் இருக்குது. 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படியாக தேவரிடத்தில் சென்றால் எப்படி அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள்ன்றத 9ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எவ்வொருவின் வீட்டிற்கு செல்லும் வழியிலே அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. அவர் என்ன செய்ய போகிறார், இப்போ ஒரு குழந்தை என் குழந்தை என்ன செய்யிருச்சு, மரணத்துக்கு எதுவாக இருக்குது, அதனால் என்ன செய்யுங்க, என் வீட்டிற்கு என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு முன்பாக வாங்க போய் பிள்ளைய காப்பாற்றுவோன்னு ஆண்டவர் தைரியம் கொடுத்து கூட்டி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. வரும் வழியில் யாரை சந்திக்கிறாரு, ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார். அவருக்கு தெரியுமா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னை சந்திக்க வருகிறாள்னு? தெரியாது. ஏன்னா அந்த ஸ்திரீயை பற்றி வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, அவள் அநேக வருடங்களாக 12 வருடங்களாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறா, இந்த பெரும்பாடினாலே உதிரப்போக்குனாலே ரொம்ப பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறா. அவள் உடல்லாம் பலவீனமாக இருக்குது, உடம்புலாம் அவளுக்கு வேதனையாக இருக்குது. அவள் அந்த யூத கலாச்சாரத்தின்படி ஒதுக்கப்பட்டவளாக தீட்டுப்பட்டவளாக என்ன செய்கிறா, ஒதுங்கி இருக்கிறா. அவள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஆலயத்திற்கு கூட போக முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது, யாரிடத்துலையும் பேச முடியாது. ஒருவேளை யாரையாவது பார்த்தா அவள் ஒதுங்கி தான் போகணும். ஏன்னா அங்கே உள்ள சட்டத்தின்படி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா, தீட்டு உள்ளவளாக இருக்கிறா. அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அவள் அநேக பணத்தை அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து குணப்படும்படியாக செலவழித்திருக்கிறாள்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாகவே அந்த அம்மா எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்புமாக இருந்த ஒரு ஸ்திரீயாக இருந்திருப்பாங்க. நிச்சயமாகவே அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்கன்னா, ஒருவேளை அவங்க யூத குலத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா என்ன செய்கிறாங்களாம், ஏசப்பா பக்கத்தில் போயிட்டு யாருக்குமே தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்க, ஏசப்பாவுடைய சால்வையில் இருக்கிற தொங்கலை போய் என்ன செய்கிறாங்க, தொட்டு சுகமடைகிறாங்க. இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப அதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அவங்க அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் வருகிறதை கேள்விப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் எத்தனை மகிமையையும் யாராவது சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு இல்லையா? இப்படிப்பட்டவர், அவரை நீயே பக்கத்தில் போய் நின்று என்ன செஞ்சிரு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிருன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவோட விசுவாசம் என்ன அப்படின்னா, அவங்க கேள்விப்பட்டது நிமித்தமாக அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்கிறாங்க. இவரை போய் அணுகி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவங்கள தொட்டாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், சுகமாயிருவோன்ற விசுவாசத்தோடு என்ன செய்கிறாங்க, கூட்டத்தின் மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல், ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஐயோ தீட்டு உள்ள பெண்ணு போயிரு அந்த பக்கம்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஏசப்பா கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஏசப்பா கிட்ட வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, ஏசப்பாவுடைய தொங்கல், அதாவது அவர் போட்டிருந்த சால்வையுடைய அந்த நூல் தொங்கும் இல்லையா, அந்த தொங்கலை ஓரத்தில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, கை வச்சு தொட்டுட்டாங்க. ஆனால் அவரிடத்தில் இருந்து வல்லமை பெறப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்துல இருந்து வல்லமை பெறப்பட்டது. அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, உதிரப்போக்கு நின்றுச்சு, அந்த பெரும்பாடு அந்த அம்மாவை விட்டு நீங்கிருச்சு. இது எப்படி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவங்க அதில் தான் 12 வருஷமாக அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனதுக்கும் அது தெரியும், அவங்க உடம்புக்கும் அது தெரியும். இப்போ என்ன ஆயிட்டு, அது ஸ்டாப் ஆயிடுச்சின்னு அவங்களுக்கு உணர முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அப்பா நான் சுகம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லவும் செய்யலை, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க இல்லையா? ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்து மத்தியில் சீஷர்களை நோக்கி கேட்குறாரு, யாரோ என்னை தொட்டாங்க, இப்போ என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பெண்ணை நான் யார் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் உங்களை தொட்டுட்டு தானே இருக்கிறாங்க, யாரோ உங்களை தொட்டிருக்காங்கன்ட்டு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது, அந்த சுகம் அவங்களுக்கு கிடைச்சதுன்றத ஆண்டவர் உணர்ந்ததாக சொல்கிறார்.
அப்போ தான் அந்த பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண் தன்னைத்தானே சாட்சியாக ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் அந்த பெண்ணை எல்லாருக்கும் முன்பாக அவள் சுகப்படுத்தப்பட்டாள் அப்படின்றத அங்கீகரித்து என்ன செய்கிறாரு, அவங்கள அறிக்கை செய்கிறார். இந்த பாருங்க, இந்த அம்மாவுக்கு இப்போ சுகம் கிடச்சிருச்சுன்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. இதுதான் அந்த சம்பவம். இப்போ அந்த தொங்கலின் ஓரத்தை ஏன் அவங்க தொடணும்? ஏன் ஆண்டவருடைய சால்வையில் இருக்கிற தொங்கலின் ஓரத்தை தான் அவங்க தொற்றுக்கணுமா? ஏன் அவருடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அவர் பெரிய வஸ்திரம் தரித்திருந்தார் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு இடத்த அவர் தொற்றுக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி அவங்க கரெக்டாக அந்த இடத்துல போய் அவங்க கை வச்சு தொட்டு சுகமடைந்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறது. என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 39ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் இதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு இது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசாரியருக்கு லேவி கோத்திரத்தில் இருந்தவங்களுக்கு ஆசாரிய மக்களுக்கு அவர் இப்போ மேலே ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனித்துவமான அங்கி அவங்க போட்டுக்கொள்ளணும்னு ஆண்டவர், எப்படி அதில் என்னெல்லாம் இருக்கணும், எப்படி அந்த மேலே போட்டிருக்கிற சால்வை எப்படி இருக்கணும், அவங்க தலையில் கட்டியிருக்கிற கயிறு எப்படி இருக்கணும், அவங்க இடுப்பில் கட்டியிருக்கிற இடையில் கட்டியிருக்கிற கயிறு எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போட்டிருக்கிற அந்த இடுப்பில் இருக்கிற அந்த, அதாவது தோளில் போட்டிருக்கிற அந்த சால்வையில் இருக்கிற நூல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நீல கலரில் இருக்கணுமா, நீல வண்ணமாக இருக்கணும், அதில் சில விஷயங்களை கட்டி தொங்க விட்டுருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இது எதற்காக அப்படின்னா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வசனத்தில், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், அதாவது நீ உன் இஷ்டப்படி நடக்காம, நீ பாவத்தில் ஜீவிக்காம, நீ அதில் இருந்து ரட்சிக்கப்படுறதுக்காக, நீ அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த நீல கலரில் தொங்கிட்டு இருக்கே, அந்த தொங்கல் ஓரத்தில் இருக்கிற அந்த நினைவு கூறுதல் தான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, மல்கியாவின் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி மல்கியாவில் யாரை பற்றி இருக்குது அப்படின்னா, தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்குது. மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருடத்திற்கு அப்புறமேட்டுக்கு தான் யார் வரா, புதிய ஏற்பாட்டின் காலம், மத்தேயு மார்க் லூக்கா சுவிசேஷங்களை பார்க்குறோம் நம்ம இல்லையா. அங்கே மல்கியாவில் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன் உங்களிடத்தில் உதிப்பார், அவர் செட்டைகளின் கீழ் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. செட்டைகள் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம பறக்கிற எல்லா பறவைகளுக்கும் என்ன இருக்கும், செட்டை இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு செட்டைகளின் கீழ் இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்குது, ஆரோக்கியம் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனம். இது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, வித் ஹீலிங் இன் ஹிஸ் விங்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய செட்டைகள் அப்படின்றது விங்ஸ் வித் ஹீலிங், அதாவது அவருடைய செட்டைகள் நிழலில் என்ன கிடைக்கும், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. இதே எபிரேய பாஷையில், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த எபிரேய பாஷையில் தான் இந்த மல்கியா பகுதி எழுதப்பட்டிருக்கும் இல்லையா. அந்த பாஷையில் ஒரு வார்த்தையால் இதை சொல்கிறாங்க. இந்த விங்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு ஒரு பதம், என்ன பதம் அப்படின்னா கனாப், KANAPH, கனாப் அப்படின்ற ஒரு பதம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பதத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, an edge or extremity of a garment அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது
நீ போட்டிருக்கிற வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னு அந்த கனாப்புன்ற அந்த வார்த்தை, அந்த விங்ஸுக்கு பதிலாக எபிரேய பாஷையில் அப்படியாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீதியின் சூரியன் உங்களிடத்தில் வருவார், அவரிடத்தில் இருக்கும் செட்டைகளின் நிழல் என்பது என்னது? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும்ன்றத தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். நாம் விசுவாசிக்கலாம். ஒருவேளை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரிய தீர்க்கதரிசிய மல்கியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை விசுவாசித்திருப்பாள். நிச்சயமாக அந்த அம்மா வாசித்திருந்திருப்பாங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் அல்லது அவங்க குறிப்பேடுகளை எல்லாவற்றையும் வாசித்திருந்திருப்பாங்க. கற்று தெரிந்தவர்களாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? நம்பிக்கையை அவங்க மனசுக்குள்ளே வைத்திருந்து விசுவாசத்தோடு அவருடைய செட்டைகளின் நிழல், அதாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றிருக்கிறார்கள். மிகவும் அருமையான ஒரு நிகழ்வு இல்லையா? நாமளும் எத்தனையோ விதத்தில் சுகவீனமாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம். தொழில் நல்லா இல்லை, நமக்கு நம்மளுடைய வேலை ஸ்தலம் நல்லாக இல்லை, நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கல, படிப்பில் காரியத்தில் நமக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கு, நம்ம உடலில் பலவீனம் இருக்குது, எத்தனையோ தொய்வுகள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம எங்கே தான் தேடி ஓடி வரணும்? இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் நிழலை தேடி ஓடி வரணும். அப்படி ஓடி வர்றப்ப நிச்சயமாக அவருடைய செட்டைகளின் நிழலை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக நமக்கும் என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த எந்த விஷயத்தில் நமக்கு தொய்வு இருக்கிறதோ, எந்த விஷயத்தில் நமக்கு பலவீனம் இருக்கிறதோ, அதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிடத்தில் வந்து நாம் அந்த பலத்தை மீட்டெடுத்து கொள்ள முடியும். இதைத்தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆமென்.